வினய் அப்படின்னு ஒரு யங்ஸ்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா லூம் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. சீக்கிரமே அது ரொம்ப பாப்புலர் ஆயிடுது, உலகம் பூரா ஃபேமஸ் ஆயிடுது. ஒரு கம்பெனி இவர்கிட்ட வந்து பல கோடிகள் கொடுத்து அந்த கம்பெனியை வாங்கிக்கிறார். சந்தோஷம் தானே. ஆனால் நம்ம ஆளுக்கு சந்தோஷமே இல்லை. போர் அடிச்சிருக்கு, ஒன்றுமே இல்லை வேலை பார்க்குறதுக்கு. காலையில் எந்திரிச்சு ஒரு உத்வேகத்தோடு பண்ணுறதுக்கு எந்திக்கணுமே அப்படின்னு அவர் எந்திக்க வேண்டிய தேவை இல்லாமல் இருந்துச்சு. என்ன பண்ணன்னே அவருக்கு தெரியல. உடனே என்ன பண்ணுறாரு, போய் ஒரு இமயமலையில் கொஞ்சம் ஏறி பார்க்கலாம் அப்படின்னு போகிறாரு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறும்பொழுது அந்த ஒரு ஃபீலிங் நல்லா இருக்குது. அப்புறம் திருப்பியும் ஐயோன்னு இருக்குது. சரி, ஓகே, திருப்பி வராரு. திருப்பி வந்து ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அதுலேயும் மைண்டு போகலை. ஏன்னா அந்த ஊந்துதல் போயிடுச்சு. காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியில் பண்ணது இப்போ அந்த பேஷன் இல்லை, அந்த அந்த ஃபயர் இல்லை அவர்கிட்ட. அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஹவாய்கிட்ட ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போய் ஒரு 2 நிமிஷத்துலேயே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தால் எதுவுமே வாங்க முடியல என்னால். பணம் நிறைய வச்சுருக்கேன், ஆனால் நான் வந்து ஹாப்பினஸ் அதுதான் நினச்சேன், ஆனால் இல்லை. இந்த காட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த மரங்கள் எல்லாம் என்னை பார்த்து பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த ஒரு ஃபீலிங் வந்து எத்தனை கோடி பணம் வச்சுருந்தாலும் வரல எனக்கு அப்படின்றது சொல்கிறாரு. அது எவ்வளோ உண்மை இல்லையா? காசு பணம்னு ஓடுறோம் இன்றைக்கி காலகட்டத்தில். எதுக்காக ஓடுறோம்? அல்டிமேட்டாக சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷமும் அந்த ஃப்ரீடமும் கிடைக்கலன்னு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. இந்த ஃப்ரீடம், காசு நிறைய இருந்தாலுமே அவருக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கல. ஒரு காட்டுக்குள்ளே போய் அந்த மரங்களோடு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் வந்து நம்ம ஒரு வேலை செய்யும் பொழுதோ பணத்துக்காக போகும்போதோ கிடைக்கல. எனக்கு நேரம் வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லை, ஆனால் அந்த நேரத்தை நான் வந்து இந்த மாதிரி சம்பாதிக்கணுன்னே ஓடிட்டேன். என்னோடய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பெல்லாம் போச்சு, இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்றாரு. இப்போ நிறைய பேர் இப்படி தான், ஏதோ ஒரு இதில் காசு பணம்னு ஓடிடுறோம். அப்புறம் அதுலேயே நம்ம கொஞ்சம் சிக்கிடுறோம். ஒரு வீடு வாங்குகிறோம், லோன் போடுறோம், அந்த லோனை அடைக்கணுமேனு அடுத்த 20 வருஷத்துக்கு வேலை செய்கிறோம். இதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். என்றைக்கு நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம்? என்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம்? இது இல்லை சந்தோஷம். இது நமக்கு சந்தோஷமாக கொடுக்க போகிறதே கிடையாது. அப்போது என்ன பண்ணணும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு? காசு தேவை தான், சம்பாதிங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதே வாழ்க்கையாக கொண்டு இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்காகவும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களை கவனிச்சுக்கோங்க, உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. அதுவே மிகப்பெரிய சொத்து உங்களுக்கு. பணம் மாத்திரமே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லாமே வேணும் இல்லையா? சந்தோஷமும் வேணும். சிந்திங்க.